சில நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை நீ அறிவிக்கிறீல, பன்றிகளுக்கு முன்பாக முத்த நீ போற்றாத. வாசிக்கலாமா? அதை மத்தேயு 7:6 வாசிக்கலாம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேங்கள். என்ன செய்யக்கூடாதா? நாய்களுக்கு. ஆமாம், அப்படி தான் ஒரு தாய் வந்து கேட்குறா, இயேசுவே என் மக சாத்தானில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, கொடிய வேதனை அனுபவிக்கிறா, என் பிள்ளைக்கு எப்படியா இறக்க செய்யுங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுறது நல்லது அல்ல. ஏன்? வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேங்கள். ஆனால் அவ விசுவாசிக்கிறா. கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது சரிதான், பைபிள் வசனம் சொல்லியிருக்குது. ஆனாலும் நாய்க்கு மேஜையிலேருந்து கீழே விழுகிற அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே. அதை தான் பார்க்குறார் ஆண்டவர், அந்த விசுவாசத்தை பார்க்குறார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நம்ம விசுவாசத்தை ஸ்டெப் வச்சா தான் தேவ சம்பந்தம் நம்ம நடந்து போக முடியும். அவிசுவாசமாக நீங்கள் ஸ்டெப் வச்சு பாருங்கள், ஒன்று காரியம் நடக்காது. அல்லேலூயா. நான் பரீட்சைக்கு நான் படிக்கவே இல்லையே, நான் பரீட்சைக்கு போனால் பாஸ் ஆவேனா செய்வேனா, எப்படி அப்படியே அப்படியே அவிசுவாசமாக போகிறான். அவன் ஒழுங்காக பரீட்சை எழுதி வந்துடுவானா? பரீட்சை எழுதிட்டு வெளில வந்தாச்சு, ரிசல்ட் வருது. நல்லா பரீட்சை எழுதுனா நான் ரிசல்ட் எதிர்பார்த்துருப்பான். நல்லா பரீட்சை எழுதுறவன் ரிசல்ட்டை பார்த்து பயப்படுவான், சூசைட் நேரம் கூட போயிடுவான். யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஆண்டவர் விரும்புகிறது பன்றிகளுக்கு உண்மை பரிசுத்தமான நாய்களுக்கு கொடாதீர்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன் போடாதீங்க. யாருக்கு முன்னால் போடக்கூடாதா? பன்றிகளுக்கு முன்னால். எதை போடக்கூடாதா? என்ன முத்து? வசனமாகிய முத்து, கர்த்தருடைய வார்த்தையாகிய முத்து. அல்லேலூயா. ஆமாம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிம்பாங்க. அதுபோல் பன்னிக்கு தெரியுமா முத்தோட மதிப்பு? தெரியாது. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அது வீணாக்கிட்டு போகிறது தான் அது வேலை. பாருங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களையே அதுதான் செய்யும். எல்லா இடத்துலையுமே சுவிசேஷம் அறிவிச்சிருப்பா, வழியில் போகிற வாரம் எல்லாத்தையும் அறிவிக்கிறேன். ஜெபம் பண்ணு, முதல்ல ஜெபிக்கணும். அப்படியே நான் இன்றைக்கி யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், எந்த குடும்பத்துக்கு அறிவிக்கணும். ஆமாம், போகிற வரவங்களாம் நான் அறிவிப்பேன் அப்படின்னா நம்மளை பீறி போட்டுருவான். பண்டிகைகளுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது? சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது. பேசாமல் இது பன்றி அப்படி தெரிஞ்சான பண்ணினா சைலண்டாக போயிருங்க. இல்லை இல்லை இல்லை, நான் போய் எப்படியாவது நான் ரட்சிப்புகளை நடத்திடுவேன், அவன் ஒன்றை நடத்தி விட்டுருவான். சில பேர் அதான் இருந்தது, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் சரியாக்கிடுவேன், அந்த மாப்பிள்ளையை சரியாக்கிடுவேன், அவன் ஒன்றை சரியாக்கிடுவான். யோசிச்சு பாருங்கள், இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் ஆண்டு சொன்னார், அந்நிய நுகத்தில் நீ பிணைப்படக்கூடாது. நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சரிப்படுத்துறாங்களே நடக்காத ஒரு காரியம். அது ஏதோ 1001 லட்சத்தில் நடக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகாது, அது நமக்கு ஒத்து வராது.